ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். எதற்காக தெரிந்தெடுத்தார்? பிரசங்கம் பண்ணவா தெரிந்தெடுத்தார்? எதற்காக தெரிந்தெடுத்தார்? அற்புதங்கள் செய்யவா தெரிந்தெடுத்தார்? இல்லை, வேதம் அப்படி சொல்லவில்லை. அவர்கள் தம்மோடு இருக்கவும். அந்த வசனத்தை நீங்க குறிச்சிக்கங்க, வீட்டில் போய் பாருங்க. மார்க்கு 3:14. எதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? முதல் காரணம், அவர்கள் தம்மோடு இருக்கவும், so that they may be with him. இரண்டாவது, அவர்கள் போய் பிரசங்கம் பண்ணவும். மூன்றாவது, அவர்கள் போய் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? எதற்காக சீஷர்களை தேர்ந்தெடுத்தாரு? அவர்கள், நல்லா சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அவர்கள் தம்மோடு இருக்கவும். அப்போ ஆண்டவர் he is always longing for that fellowship. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஜெபம் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும் நீ நினைக்கும் போது என்ன செய்யணும்? எங்க போகணும்? அரை வீட்டுக்குள்ள போகணும். அரை வீட்டுக்குள்ள போயிட்டு முட்டு போடக்கூடாது. அதுக்கு பிறகு இன்னொன்று செய்யணும். என்ன செய்யணும்? கதவை பூட்டணும். நம்ம மொபைலையே நாங்கள் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறோம். யோசித்து பாருங்க. we don't even switch off our mobile, but Jesus said shut up the door. எதுக்கு? இன்டிமேசி. நான் உன்னோடு கூட நெருக்க உறவு கொள்ளணும், நான் விரும்புகிறேன். ஜெபம்னு சொன்னால் தேவனோடு நெருக்க உறவு. It is an intimate relationship. It is an expression of intimate relationship with God. So enter the room, that is, come out of the bustle and hustle of the day and the people around, get into the prayer closet, shut the door. You don't get disturbed from anybody from outside, and then pray in secret. It's a secret intimacy with God. கிறிஸ்தவங்க வீடு கட்டுவாங்க. நீங்கள் எல்லாருமே வீடு கட்டியிருப்பீங்க. எனக்கு கல்ஃபுக்கு வந்தால் ஒரு 5 வருஷத்தில் வீடு கட்டிடுவீங்க. ஸோ எல்லோரும் வீடு கட்டுவீங்க. நீங்கள் வீடு கட்டும்போது டிராயிங் ரூம் வைப்பீங்க, டைனிங் ரூம் வைப்பீங்க, எல்லா ரூமும் வைப்பீங்க. ஆனால் என்ன ரூம் வைக்க மாட்டீங்கன்னா ப்ரேயர் ரூம் வைக்க மாட்டீங்க. ஆனால் ஹிந்துஸ் பூஜா ரூம்னு வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு பக்தி அது. நமக்கு இந்த பக்தியும் இல்லை, பயபக்தியும் போயிடுச்சுது. பட் அவங்க பிளான் பண்ணும்போதே முதலாவது பூஜை ரூம்னு ஒன்று வைப்பாங்க, பூஜை ரூம். பட் நமக்கு அநேக கிறிஸ்தவ வீடுகளில் ஜெப அறை அல்லது ஜெப மூலை என்று ஒன்றுமே கிடையாது. அது நமக்கு ப்ரையாரிட்டியே கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. நம்ம கான்செப்ட்லேயே அது கிடையாது. ஆனால் வாஸ்து பார்ப்போம், வாஸ்து பார்ப்பாங்க கிறிஸ்தவங்க, வாஸ்தெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் ஜெப அறைன்னு சொல்லி ஒன்று கட்ட மாட்டாங்க. இப்போ நீங்கள் யாராவது இன்னும் கட்டாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜெப அறையை முதலாவது பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணும்போதே பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி ஜெப அறை பிளான் பண்ண தெரியலன்னு சொன்னால் என்கிட்ட கேளுங்க. நான் ஒரு சிவில் இன்ஜினியர், நான் உங்களுக்கு பிளான் பண்ணி தரேன். அது எப்படி ஜெப அறை எங்கே போடணும்னு சொல்லி நான் உங்களுக்கு பிளான் பண்ணி தரேன்.